மௌனராகம் ரவுண்டில் அபிஷேகா எல்லாரையுமே கண்கலங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. சரிகமபா செட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா நிகழ்ச்சியில் இந்த ஒரு வாரம் மியூசிக் டைரக்டர் வாரம் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் மியூசிக் டைரக்டர் வாரம் அப்படிங்கிறது இந்த வாரம் வரல அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அண்ட் இந்த ஒரு வாரம் மௌனராகம் வாரம் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வாரத்தில் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக ஸ்நேகன் அவர்கள் கூட வந்திருக்காரு. முழுக்க முழுக்க மெலோடிஸால் இந்த வாரத்தை குட்டீஸ் எல்லாம் நிரப்ப போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு மெலோடி சாங்ஸாக எடுத்து கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே கலக்கியிருக்காங்க. எப்போதுமே அபிஷேகம் மட்டும் ஒரு வாரத்தோட பீக் பர்ஃபார்மன்ஸாக இருப்பாங்க இல்லையா, இந்த முறையும் அவங்க இருந்திருக்காங்க. பட் அபிஷேக அளவுக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாடியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வாரம் முழுக்க முழுக்க ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. வழக்கம் போல் இந்த வாரமும் அபிஷேகா அவர்கள் பட்டே கிளப்பியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மெலடி பாடல் எடுத்து பாடியிருந்திருக்காங்க. அண்ட் அந்த ஒரு மெலடி பாடல் பாடி முடித்த உடனேயே ஒட்டுமொத்த அரங்கமும் எந்திரிச்சு நின்று கைதட்டி இருந்திருக்காங்க. குறிப்பாக அவங்க பாடி முடித்ததுக்கப்புறம் சரண் அவர்கள் அழுதுருக்காரு. அங்கே இருந்த ஜட்ஜஸ் எல்லாம், அபிஷேகா நீ ஒவ்வொரு வாரமும் இதுதான் உன் பெஸ்ட் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இது என்னோட பெஸ்ட் இல்லை, இன்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வாரமும் நீ சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்க. நீ பாடுறப்ப நாங்கள் எல்லாம் வந்து உண்மையிலுமே எதையுமே கவனிக்கல, ஒட்டுமொத்தமாக பாடலை மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருந்தோம். அந்தளவுக்கு மெஸ்மரைஸ் பண்ணிருச்சு உன்னோட பாடல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. எஸ்பிபி சரண்லாம் ரொம்ப எமோஷ்னலாகி அழுதுட்டாரு. அண்ட் அந்தளவுக்கு ரொம்ப எமோஷ்னலாக தான் அந்த ஒரு சாங்கை வந்து அபிஷேகா அவர்கள் பாடியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்த ஸ்நேகன் அவர்கள் இந்த பொண்ணு பாடினதை கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டார். ஏன்னா முறையாக சங்கீதம் கற்றுக்க கிடையாது, ஒரு ஸ்கூல்லேருந்து வந்து இந்தளவுக்கு பாடக்கூடிய ஒரு திறமை இந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொண்ணு ஃப்யூச்சரில் மிகப்பெரிய அளவில் வருவாங்க, அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இப்போவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்நேகன் அவர்கள் ஸ்டேஜ்லேயே அபிஷேகா அவர்களை பாராட்டியிருக்காங்க. மேலும் இன்னொரு விஷயமே சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலுமே அதை நான் பண்ணுறேன், ஏன்னா உங்களை மாதிரி இருந்து தான் நானும் இன்றைக்கி இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். ஸோ நம்மளை மாதிரி இருக்கவங்களுக்கு கை தூக்க வேண்டியது என்னோட கடமையும் கூட, உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலுமே நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காரு. இப்படி அபிஷேக் அவர்கள் பாடி முடிச்சதுக்கப்புறம் வந்திருந்த சீஃப் கெஸ்ட்டாக இருக்கட்டும், ஜட்ஜஸாக இருக்கட்டும், கண்டஸ்டன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ஒரு மொமெண்ட்டே பயங்கர ஹோல்சமாக இருந்திருக்கு. இந்த விஷயந்தான் இந்த வாரம் செட்டில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நடந்திருக்காமா. அபிஷேகா அவர்கள் வாரம் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த வாரமும் அதே ஒரு பர்ஃபார்மன்ஸாக பட்டையை கிளப்பியிருக்காங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்களுக்கும் அந்த ஸ்ரீலங்கன் பொண்ணு 2 பேர்த்துக்கும் தான் வந்து ஃபினாலையில் பயங்கரமான ஒரு போட்டி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.